ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என் பொண்ணு வந்து அவங்க பாட்டிக்கிட்ட வந்து பீஸா பண்ணியே ஆகணும்னு ஒரே ராவடி. அதனால் வந்து அவங்க பாட்டி இன்றைக்கி வந்து பீஸா வந்து ஹோம்மேட் பீஸா ட்ரை பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு வந்து பிளேட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பட்டரை தடவிட்டு நம்ம வந்து மைதா மாவு பிசைஞ்சு வச்சு அதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவளே தான் டெக்கரேஷன் பண்ணுவாளாமா பீஸாவுக்கு. வாங்க எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். பாருங்கள், டெக்கரேஷன் ஐட்டம் சொல்லி கேப்சிகம், டொமேட்டோ, ஆனியன் ஸ்லைஸ், அப்புறம் அது வந்து சீஸு, இது வந்து பன்னீர் பவுடர், பீஸா பவுடரும் வச்சுருக்கா. இதை வச்சு தான் இப்போ டெக்கரேஷன் பண்ண போகிறாளாமா. எங்கள் அத்தை சொல்லி கொடுக்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த பிளெயின் இதில் பார்த்திங்கன்னா ஃபோர்க்கை வச்சு இப்படி வந்து ஹோல்ஸ் போடணும். நான் ட்ரை பண்ணுறேம்மா. ஓகே, பாட்டி ரெடி பண்ண மிக்ஸ் மாவில் நீ ட்ரை பண்ண போறியா? ட்ரை பண்ணு. இப்படி தானம்மா? என்ன அத்வி பண்ணிட்டு இருக்கேன்? சீஸை பிச்சு போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓ, ஸ்மால் பீஸா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே ஓகே, கண்டினியூ. சீஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க. இப்போ வெஜிடபிள்ஸை வந்து பண்ண போகிறாளாமா. பாருங்கள், கேப்சிகம், ஆனியன், சீஸ், டொமேட்டோ எல்லாமே டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கா. பன்னீர் இது பண்ணி பாருங்க, அவங்க பாட்டி வந்து கைட் பண்ணிகிட்ருக்காங்க அவளுக்கு. இது வந்து பன்னீரை இப்போ வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுறா. இப்போ ஆரிகம் பவுடர், அதாவது பீஸா பவுடரை ஸ்ப்ரெட் பண்ணுறோம் ஃபுல்லாக. பாருங்கள், ஃபைனல் ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்லைஸ் பீஸ் வந்துட்டு ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணுறோம். முடிஞ்சதுக்கப்புறம் மேலே நம்ம வைக்க வேண்டியது தான் அடுப்பில். இங்கே பாருங்கள், நம்ம வந்து வடை சட்டியில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு போட்டிருக்கோம். அது மேலே வந்து அந்த பிளேட் வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கோம். நம்ம பீஸா டெக்கரேஷன் பண்ண பீஸாவை இங்கே வைக்கிறோம். ஹோம்மேட் பீஸாவை இப்போ க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் வைக்கணும். பாருங்கள், நம்ம 10 மினிட்ஸ் கழித்து எடுத்தாச்சு. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்கவே. ஹோம்மேடு பீஸா நல்லா கலர்ஃபுல்லாக டெக்கரேஷனாக இருக்குது. இப்போ நம்ம இதை ஸ்லைஸ் போட்டு நம்ம எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், ஹோம்மேட் பீஸா ரெடி ஆயிடுச்சு. ஸ்லைஸ் போட்டாச்சு. 6 பீஸ் ஆஃப் ஸ்லைஸ் வந்திருக்கு. அத்வி ரெடி ஆயிடுச்சு. வா. ஆமாம்மா, ரெடி ஆயிடுச்சு. எங்கள் பாட்டிக்கிட்ட கேட்டேன்னா டக்குன்னு செஞ்சு கொடுத்துட்டாங்க. அதனால் எங்கள் பாட்டிக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஓகே, அவங்க பாட்டி கேட்டவுடனே செஞ்சு கொடுத்ததுனால அவங்க பாட்டிக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிட்டா. வாங்க பிளேட்டிங் பண்ணலாம். பாருங்கள், பீஸாவுக்கு பிளேட்டிங் ரெடி ஆயிடுச்சு. அவங்க பாட்டி கேட்ட உடனே செஞ்சு கொடுத்த பீஸா, ஹோம்மேட் பீஸா. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஹாலிடேஸில் வந்து உங்கள் கிட்ஸ்க்கெலாம் என்ன பண்ணீங்கங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பை பாய்.